ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பிளெண்டரில் எப்படி ஒரு பில்லோவை க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பிளெண்டர் ஓப்பன் பண்ணிக்குவோம். நான் யூஸ் பண்ணுற பிளெண்டர் வெர்ஷன் வந்து பிளெண்டர் 4.2. பிளெண்டர் ஓப்பன் ஆனோடனே டிஃபால்ட்டாக இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் டெலீட் பண்ணிடுவோம். கொடுத்து எக்ஸ் கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆப்ஷன் கேட்கும். டெலீட் கொடுத்துருங்க, டெலீட் ஆகிடும். இப்போ பில்லோ க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு பிளேன் தேவை, சரிங்களா? அதுக்கு ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மெஷ்ன்ற சப்மெனுவில் பிளேனுன்னு இருக்கும். ஃபஸ்ட்லேயே பிளேன் ஆட் பண்ணிக்கோங்க. பில்லோலெல்லாம் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அதோட லென்த்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சரிங்களா? அதனால் நம்ம லென்த்தை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒய் ஆக்சஸில் ப்ரெஸ் பண்ணி ஒய் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கேலிங் ஆப்ஷன் வந்து ஒய் ஆக்சஸ்க்கு மட்டும் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்குவோம். இப்போ டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எடிட் மோடுக்கு போயிடும். இல்லைனா இங்கே போய் எடிட் மோட்னு சூஸ் பண்ணி எடிட் மோடுக்கு போய்க்கலாம். இப்போ ரைட் கிளிக் பண்ணி சப்டிவைடுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கொடுத்திங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு சப்டிவிஷன் இருக்கும். நம்ம இங்கே வந்து வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரு 30 கொடுப்போம். நம்ம 30 கொடுத்திங்கன்னா 30 செக்ஷன்ஸாக அது சப்டிவைடு ஆகிடும், சரிங்களா? ஸோ இப்போ இது எல்லாமே எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா Z ஆக்சிஸில் எக்ஸ்ட்ரூட் ஆகும். அப்படி Z ஆக்சிஸில் எக்ஸ்ட்ரூட் ஆகலைன்னா Z ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த Z ஆக்சிஸில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகிடும், சரிங்களா? ஓரளவுக்கு கொஞ்சம் ஹைட்டாக பண்ணிக்குவோம். எக்ஸ்ட்ரூட் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம அந்த பில்லோலெல்லாம் பார்டர் வரும், ஸ்டிச்சிங் பார்டர். அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு லூப் கட் ஆட் பண்ணோம். Ctrl+R ப்ரெஸ் பண்ணி கர்சர் இங்கே எடுத்துகிட்டு போய் லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு லூப் கட் ஆட் ஆகிடும். அதை கொஞ்சமாக அதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்குவோம். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்கேலிங் ஆப்ஷன் வரும். மவுஸை ட்ராக் பண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ லைட்டாக பண்ணால் போதும். வச்சுட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடம் மட்டும் ஸ்கேல் ஆகிடும். பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஆப்ஜெக்ட் மோட் போய் பார்ப்போம், ஓகேங்களா? அந்த இடம் மட்டும் கொஞ்சம் வெளியே வந்திருக்கும். ஸோ அந்த பிளேனை நம்ம இந்த ஷேப்க்கு மாற்றிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம கிளாத்தாக மாற்றி அதுக்கான ஃபிசிக்ஸ் அப்ளை பண்ணும்போது இது ஒரு பில்லோவாக கன்வெர்ட் ஆகிடும். அது எப்படின்னு பார்ப்போம். இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இது ஃபிசிக்ஸ் ஆப்ஷன்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்ஷனுக்கு போய் கிளாத்துன்னு ஒரு டேப் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கிளாத்க்கான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வரும். இதில் வந்து 2 வேல்யூவை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அது 2 வேல்யூ என்னென்னா, ப்ரெஷர்னு இருக்குது பார்த்தீங்களா? இங்கே அந்த ப்ரெஷரை செக் பண்ணிவிட்டு ப்ரெஷர், அதாவது அந்த பில்லோக்குள்ளே எவ்வளோ ஏர் இருக்க போகுதுன்றதை நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 கொடுத்துக்குவோம். இப்போதைக்கு செக் பண்ணுறதுக்காக 10 கொடுத்து என்ட்ரு கொடுத்துருவோம். அப்புறம் கிராவிட்டின்னு ஒரு வேல்யூ இருக்கும். அது எங்கே இருக்குன்னா இந்த ஃபீல்டு வெயிட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்து கிராவிட்டின்னு ஒரு வேல்யூ இருக்கும். இதை வந்து 0 ஆக்கிடுவோம். ஏன்னா அது வந்து ஏதாவது ஒரு வேல்யூ இருந்ததுன்னா அந்த பில்லோ வந்து கீழே விழுந்துகிட்டே இருக்கும். அதை நம்மளால் அதாவது இந்த ஒர்க் ஏரியாவிலேருந்து காணாமல் போய்டும் கீழே விழுந்து. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த கிராவிட்டியை 0 ஆக்குறோம். இதை நம்ம வேறு வேல்யூ செட் பண்ணி என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ ஜஸ்ட்டு நம்ம அந்த பில்லோவை க்ரியேட் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த 2 வேல்யூவை நம்ம மாற்றிட்டோம். ப்ரெஷர்ன்ற வேல்யூவையும் கிராவிட்டி வேல்யூவையும் மாற்றிட்டோம். இப்போ மவுஸ் கர்சர் எடுத்துகிட்டு வந்து இந்த பட்டன் கொடுங்க, ப்ளே அனிமேஷன்ற பட்டனை. இல்லைனா கீபேடில் ஜஸ்ட்டு ஸ்பேஸை ப்ரெஸ் பண்ணால் போதும். பார்த்தீங்களா? ஒரு பில்லோ மாதிரி க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணி இந்த டெக்ஸ்சர்லாம் கொஞ்சம் ஏதோ 3D டிசைன் பண்ண மாதிரி இருக்குது. அதை ஸ்மூத் ஆக்கிறதுக்கு ரைட் கிளிக் பண்ணி ஷேட் ஸ்மூத் கொடுத்தா ஓரளவுக்கு ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சர் இருக்கிற பில்லோ கிடச்சிரும், சரிங்களா? இதுதான் பில்லோ க்ரியேட் பண்ணுறதுக்கு சிம்பிள் ப்ரொசீஜர். இதை இப்போ இந்த வேல்யூவெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி பார்க்கலான்னு சொன்னாங்க இல்லைங்களா? அதை பண்ணி பார்ப்போம். இப்போ ப்ரெஷர் வந்து 10 இருக்குது. நம்ம 1 ஆக்குவோம் ப்ரெஷரை. அதுக்கு முன்னாடி இதை வந்து 0க்கு எடுத்துகிட்டு வந்துடுவோம். ப்ரெஷர் வந்து 1 அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரி கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுப்போம். பார்த்தீங்களா? அதில் ஏர் வந்து ரொம்ப கம்மியாக, ஒரு பில்லோவில் ரொம்ப கம்மி ஏர் இருந்தால் எவ்வளோ ஆகும், எப்படி ஆகுமோ அது மாதிரி தான் ஆகும். இப்போ வேல்யூ வந்து
இன்க்ரீஸ் பண்ணுவோம். வேல்யூ ஒரு 50 வைப்போம். 1 இருக்கிற வேல்யூ 15 ஆக்குவோம். ஆக்கிட்டு ப்ளே பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஏர் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இன்ஃப்ளேட் ஆகிருக்கு. ஸ்டாப் பண்ணிவிட்டு வேல்யூ வந்து 100 ஆக்குவோம். 100 வேணாம் 200 ஆக்குவோம். 200 ஆக்கிட்டு வெடிச்சிடுச்சு. சரிங்களா? அந்த ஃபிசிக்ஸ் ப்ராப்பர்ட்டி ரியலாக ஒரு ஐட்டத்தை இன்ஃப்ளேட்டட் பண்ணால் என்ன ஆகுமோ அதே மாதிரி ரிசல்ட்டு பிளெண்டர்லேயும் கிடைக்கும். ஸோ 100 வச்சு பார்ப்போம். பார்த்தீங்களா? ஏர் வந்து ஃபுல் ப்ரெஷரில் இருக்குது. ஏர் ஃபுல் ப்ரெஷரில் இருக்கும்போது அந்த பில்லோ இப்படி தான் இன்ஃப்ளேட் ஆகிருக்கும். நார்மலாக இப்போ இதை நம்மளுக்கு 10 போதும், அதனால் 10 ஆக்கிக்குவோம். 10 ஆக்கிட்டு ப்ளே கொடுத்தா எனஃப். திஸ் இஸ் எனஃப் ஃபார் பர்ஃபெக்ட் பில்லோ. இப்போ கிராவிட்டி வேல்யூ நம்ம வேறு வேல்யூ வச்சு பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. கிராவிட்டி இப்போ 0ல் இருக்குது. சரிங்களா? கிராவிட்டி வேல்யூ 1 ஆக்குவோம். 1 ஆக்கிட்டு இப்போ ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணால் பில்லோ பார்த்தீங்களா கீழே போயிடுது. ஸ்லோவாக தான் போகுது. இப்போ இந்த கிராவிட்டி வேல்யூ 10ன்னு வச்சுட்டு நம்ம ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணால் வேகமாக போயிடுது. அதே மாதிரி 100ன்னு வைப்போம். 100ன்னு வைக்கும்போது ரொம்ப வேகமாக போயிடும். சரிங்களா? அது கீழே அதோட கிராவிட்டி எனேபிள் ஆகிருக்கிறதுனால அது கீழே விழுந்துகிட்டே இருக்கும் இன்ஃபைனைட்டாக. அதனால் அந்த கிராவிட்டியை வேல்யூவை மட்டும் நம்ம 0 ஆக்கிட்டோன்னா அது இருந்த இடத்துலையே இன்ஃப்ளேட் ஆகும். இதுதான் அதோட கான்செப்ட்டு. அதை நம்ம ஃபிசிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸில் செட் பண்ணுறோம். ஓகேங்களா? இதுதான் சிம்பிள் மெத்தட், சிம்பிளாக ஒரு பில்லோ க்ரியேட் பண்ணுறதுக்கு பிளெண்டரில். தேங்க்யூ.